ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் ஸ்கோர்லாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 411 ஓகேவா. அந்த 411 எப்படி அடிச்சிருக்கான் ஸ்கோர்லாம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன மாதம் முன்னாடி மாதம் அந்த பேட்டர்ன் நான் கொடுத்துருந்தேன். அதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்து அடிச்சிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே உண்மையில் ஞாபகம் இல்லை. நம்ம வந்து சேனலில் இருக்கிற நண்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜி இது நீங்கள் கொடுத்த பேட்டர்ன் தான் ஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்து என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருந்தேன். என்னென்னா இங்கே நமக்கு வந்து ஏபி ஒரு 58 அடிச்சிருப்பான் பாருங்கள். ஏபி 58 காமனாக வச்சு 3 நாளுக்கு மேலே பாருங்கள் என்ன பண்ணான்னா 3 நாளுக்கு மேலே ஏபி வந்து 43 ஓகேவா. இந்த 58 காமனாக வச்சு 3 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 43 அடிச்சிருப்பான். அப்படியே 3 நாளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 43ல் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி 44 அடிச்சிருப்பான் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 58 அதை காமனாக வச்சு தான் இங்கே மேலே 43 கீழே வந்து 44 சொல்லி ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி அடிச்சிருப்பான் ஓகேவா. அதே மாதத்தில் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் 58 அடிக்கும் போது 3 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிசி 20, அப்போ 20க்கு ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி 21 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ச் மாதம் வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். அந்த டேட்டில் வந்து கரெக்டாக அன்றைக்கி அடிச்சிருப்பான் ஓகேவா. அதே சேம் ரூட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அடிச்சிருந்தேன்னா இங்கே 58க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 53, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் 53 சொல்லி அடிச்சிருப்பான். அப்போது 3 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிசி 10, அப்படியே 3 நாளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 11 ஓகேவா. 10க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 11 சொல்லி அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதம் ஒரு டெமோ ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 20 அடிச்சிருப்பான். பிசி வந்து 20 ஓகேவா. கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 60. இந்த 20க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 70 வச்சுக்கோங்க. அப்போ 70 60 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 50 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 50க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 55 சொல்லி அடிச்சிருந்தான் ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 60 70 சொல்லி அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே முடிச்சிருப்பான். 20 60 50ன்னு அந்த பேட்டர்ன் முடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தேன். என்னென்னா இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 93. இந்த 93க்கு ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணால் 43 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 42, அப்போ 43 42 அப்போ 41 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பிசி பாருங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 39, பிசி 39 அடிச்சுட்டு கரெக்டாக 5 நாள் விட்டு பாருங்கள். ஏசி ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி 40, 39 40 இங்கே 41 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் சிங்க் ஆகி 411 சொல்லி அடிச்சிருக்கான். பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெமோ சொல்கிறோம். இந்த டெமோ வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் யாருக்காவது யூஸ் ஆகும் ஓகேவா. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன டெமோ தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வின்னிங் எடுக்கலை அப்படி அது அப்புறம் விஷயம். ஆனால் பார்த்திங்கன்னா சொல்கிற டெமோவால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்காவது யூஸ் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வருது. எதை கொடுக்குறதுன்னு தெரியல, பார்க்குறேன் 3மே கொடுக்குறேன். நல்லா இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம பார்த்தா 2 பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கிறான். 3வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு கொடுத்துறான். என்னன்னா இதை மாதிரி அடிக்கிறான் எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு வந்து பாருங்கள் பிசி ஒரு 40 அடிச்சிருப்பான். பிசி ஒரு 40 ஓகேவா. அதுக்கு நமக்கு இங்கே ஏசி ஒரு 40, பிசி 40, அதுக்கு நமக்கு இங்கே பிசி எடுத்து ஏசியில் அடிச்சிருப்பான் ஓகேவா. பிசி 40 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 28 அடிச்சிருப்பான். பிசி 28 அடிச்சிருப்பான் ஓகேவா. இங்கே நமக்கு ஏசி 40 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள். ஏசி வந்து 28 ஓகேவா. எல்லாத்துக்கும் காமனாக வச்சோன்னா அங்கே பிசி என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி என்ன அடிக்கிறான் அதுதான் ஏசியில் அடிக்கிறான் ஓகேவா. திருப்பி 2 நாள் பாருங்கள். பிசி வந்து 0.5 அடிச்சிருப்பான். அப்போ 2 நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 0.5 வந்திருக்கணும், ஆனால் வரல. 2 பேட்டர்ன் தான் கரெக்டாக அடிக்கிறான். 3வது பேட்டர்ன் தொடவே மாட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேட்டர்ன் வந்து கரெக்டாக அடிச்சிருந்தேன். என்னென்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, வருமானு தெரியாது, ஒரு ஐடியா தான் சொல்கிறேன்னா இங்கே ஏசி பாருங்கள் 55, ஏசி 55 அது நமக்கு பிசியில் ஒரு 55 அடிச்சிட்டான் ஓகேவா. ஏசி 55 எடுத்து பிசியில் 55 அடிச்சிட்டான். இங்கே ஏசி வந்து 17 ஓகேவா. 2 நாள் கேப் ஏசி 17, அதை எடுத்து நமக்கு பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 17 சொல்லி அடிச்சிட்டான். திருப்பி 2 நாள் கேப் விட்டு பாருங்கள். ஏசி ஒரு 91, அப்போது ஒரு பிசி ஒரு 91 சொல்லி வரணும். ஆனால் 3வது பேட்டர்ன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, ஒரு ஐடியாவாக தான் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்க ஓகேவா. இங்கே ஏசி என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசியில் அடிக்கிறான். ஏசி 55 அதை எடுத்து பிசியில் 55 அடித்தான். ஏசி வந்து 17 அதை எடுத்து பிசியில் 17 அடிச்சிட்டான். இங்கே ஏசி 91 அதை எடுத்து பிசியில் 91 வரலாம். ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி 41 ஏசி 41, அப்போது ஒரு பிசி 41 வரணும். 41க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 91 கூட அடிக்கலாம் ஓகேவா. பார்த்துக்கோங்க எப்படின்னு உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். கெஸ்ஸிங் இது வந்து போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு இருந்த ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்து இன்னொரு கெஸ்ஸிங் ஓகேவா. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னென்னா ஒரு எப்பயுமே ஒரு நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒரு நம்பர் காமனாக வச்சு தான் ஒரு நம்பர் அடிக்கிறான். இங்கே ஏபி பாருங்கள் 53, ஏபி 53, அதுக்கு நமக்கு இங்கே பிசி வந்து 53 அடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே
ஏபி வந்து பார்த்திங்கன்னா 08 ஏபி 08 அதை எடுத்து நமக்கு பிசியில் வந்து 08 அடிச்சிட்டான். இங்கே ஏபி வந்து 12 ஆனால் ஒரு நம்பரை பவர் பண்ணி இங்கே 17 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபி 53 அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இதை இப்படி பார்க்கறத விட இப்படி பார்த்துக்கலாம். என்னென்னா இங்கே ஏபி வந்து காமனாக எடுத்துக்கோங்க. ஏபி வந்து 08 காமனாக வச்சுக்கோங்க. இந்த 08க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 53 ஓகேவா. இந்த 53க்கு ஃபுல் பவர் வந்து 08 ஓகேவா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். கரெக்டாக 3 நாள் கேப் விட்டு பாருங்கள் 86 ஓகேவா. என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 53 அந்த 53க்கு தான் அவன் என்ன பண்ணான்னா ஒரு நம்பர் 53 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ண 85ன்னு வரும். 85 அதுக்கு தான் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 86 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 85க்கு 86 ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 08 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் 86. ஏபி 08 அடிச்சுட்டு 3 நாளுக்கு மேலே பாருங்கள் 86. இங்கே நமக்கு பிசி 08 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி 86 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சேம் பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் பிசி வந்து பார்த்திங்கன்னா 86 வரலாம். அப்படி பிசி 86 வர மாதிரி இருந்தால் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் என்னென்னா இப்போது இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அடிச்சுட்டு வரேன். என்னென்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்கன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் எவ்வளோ சொல்லியிருக்கேன். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 62 அடிச்சிருப்பான். ஏபி 62 அதனால் 4 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 52 கரெக்டாக ஓகேவா. இப்போ இந்த 4 நாள் கேப் விட்டு இப்போ 4 நாளில் விட்டு 4 பாதி பார்த்தீங்கன்னா 2 ஓகேவா. கீழே 2 நாள் விட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா 42 ஓகேவா. 62 52 இங்கே 42 62க்கும் 52க்கும் 4 நாள் கேப்பு. இந்த 52க்கும் 42க்கும் பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் ஓகேவா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கணக்கில் கரெக்டாகவே முடிச்சிருப்பான். இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி அடிப்பான். அதை மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஏசி 65 அடிச்சிருப்பான். ஏசி 65 அதுலேருந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 விட்டு பாருங்கள். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 67 65க்கும் 67க்கும் பார்த்திங்கன்னா 4 நாள் கேப்பு. இப்போது இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 65க்கும் 67க்கும் கேப்பில் 66க்கு வரையும் பார்த்திங்கன்னா இப்போ 66 ஏசி 66 இன்றைக்கி வரலாம். ஒரு பிசி 86 வரலாம். ஒரே நம்பர் 686 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. 686 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓகேவா. கேப் தான் ஓகேவா. 65 67 ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரு 66 குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 நாள் கேப்பு 2 நாள் கேப். அப்போ ஏசி 66 வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசி 86 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 அடிச்சுட்டு நமக்கு இங்கே 08 அடித்தான் ஓகேவா. 86 அடிச்சுட்டு 08 அடித்தான். ஏபி 86க்கு ஏபி 08 இங்கே பிசி 08க்கு பிசி 86 ஓகேவா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேட்டர்ன் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி 86 அப்படி பிசி 86 வந்தால் நான் 686 ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏ போர்டு வேறு ஏதாவது வர மாதிரி இருந்தால் கூட ஆல்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேவா. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன் வரதால் ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்கிறேன். எதுவும் பெஸ்ட்டாக இருக்க மட்டும் ப்ளே பண்ணிக்கோ. அடுத்த ஆப்ஷன் என்னென்னா நம்ம 3 6 9 ஒரு பேட்டர்ன் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 6 9 பேட்டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 30 அடிச்சிருப்பான். பிசி வந்து 30 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாள் பாருங்கள். பிசி வந்து பார்த்திங்கன்னா 60 30 60. அப்போ நமக்கு ஒரு பிசி ஒரு 90 வரணும் ஓகேவா. பிசி ஒரு 90 வரணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிசி 91 வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் சொன்னேன். ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா 90 கூட வரலாம். 30 60 90 சொல்லி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 90 ட்ரை பண்ணிங்க. அதேமாதிரி பிசி 90 வரலாம். அப்படி பிசி 90 வந்தால் நமக்கு ஏ போர்டு என்ன வரும் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 30 60 90 அடிக்கும்போது இங்கே ஏசியில் பாருங்கள். ஏசியில் ஒரு 30 அடிச்சிட்டான். ஏசியில் ஒரு 60 அடிச்சிட்டான். அப்போ ஒரு ஏசிலையும் ஒரு 90 வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அப்போ ஏசிலையும் 90 வர மாதிரி இருந்தால் அப்போது ஏசியும் 90 பிசியும் 90 வர மாதிரி இருந்தால் 990 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஏன்னா இங்கே நமக்கு ஏசி 99 அடிச்சிட்டா ஒரு பிசி 99 அடிச்சிட்டா ஒரு ஏபி 99 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே நம்பராக 990 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. 990 நல்லாவே இருக்கும். ஆனால் பாருங்கள் பேட்டர்ன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் கூட எடுக்க முடியல. ஆனால் எடுக்கிற பேட்டர்ன் தான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. அதை மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி 57 இன்றைக்கின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா இது ரெண்டாவது பேட்டர்ன் தான் ஓகே. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 12 அடிச்சிருப்பான். ஏபி 12 அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி இங்கே 17 சொல்லி அடிச்சிட்டான். ஏபி எடுத்து பிசியில் வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிட்டான் ஓகேவா. அதே 2 நாள் விட்டு பாருங்கள். ஏபி 12 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 52 கரெக்டாக 52 ஓகேவா. இந்த ஏபி 12க்கு ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணி இங்கே 17 அடிக்கும்போது இங்கே ஏபி 52க்கு ஏ போர்டை மட்டும் பார்த்திங்கன்னா
ஏ போர்டு அப்படியே வச்சுட்டு பி போர்டை மட்டும் பவர் பண்ணுற மாதிரி இருந்தால் பிசி 57 ஓகேவா, பிசி 57 வரணும். அப்படி பிசி 57 வர மாதிரி இருந்தால் ஒரே நம்பராக 457 இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4 வச்சு பார்த்திங்கன்னா என்னெல்லாம் அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். ஏ போர்டை 4 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஏபியில் ஒரு 40 அடிச்சிட்டான், ஏபியில் ஒரு 41 அடிச்சிட்டான், அடுத்து பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 42 அடிச்சிட்டான், அப்புறம் ஏபி 43 அடிச்சிட்டான், ஏபி 44 அடிச்சிட்டான். இன்னும் ஏபி 45 மட்டும்தான் இருக்குது. அதில் ஏபி 45 வச்சு 457 சொல்லி இன்றைக்கி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், 3மே பாருங்கள். ஓகேவா, வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய கெஸ்ஸிங் பொறுத்த 990 ஓகேவா, 990 பிசி 90 வர மாதிரி 990. அப்படி இல்லைனா பிசி வந்து 86 வந்தால் 686 ஓகேவா, 686 சப்போர்ட்டுக்கு ஒரு 457 ஓகேவா, 457 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.